வணக்கம். இது வசந்தன் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்திருக்கும் நாம் ஜெயரஞ்சன் யோகராஜ், கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எரிவாயு விலையினை அதிகரிக்காதிருக்க அரசாங்கம் தீர்மானம். மூடப்பட்ட நாடு மீண்டும் திறக்கப்பட்ட நிலையில் வீடுகளுக்குள் முடங்கியிருந்த மக்கள் நகரங்களுக்கு விரைந்தனர். 23ஆம் தேதி வரை நாடு திறக்கப்பட்டாலும் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்துக்கு முற்றாக தடை. இந்தியாவிலிருந்து திமடகுட பகுதிக்கு வந்த டெல்டா மாதிவலவுக்கும் வந்துவிட்டதா? எக்ஸ்பிரஸ் பேர்ல் உலகில் பாரிய கடன் அளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலக சுற்றுச்சூழல் குழு அறிவிப்பு. வடகொரிய நட்பை ட்ரம்ப் விட்ட இடத்திலிருந்து தொடர பைடன் தயார். முதலில் மக்களுடைய அன்றாட தேவைகளில் ஒன்றான எரிவாயு பற்றியே நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது கிருஷ்ணா. இது எரிவாயின் விலை அதிகரிக்கப்படுமா இல்லையா என்ற ஒரு கேள்வி இருந்தது. அது ஒரு பேசும் பொருளாகவே இருந்தது. ஆனால் அதற்கு ஒரு முடிவு இந்த முதல் செய்தியிலேயே அறிவிக்கப்படுகிறது. எரிவாயுவின் விலையை அதிகரிக்காதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்று இடம்பெற்ற அமைச்சரவை உபகுழு கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. எரிவாயு விலையினை அதிகரிக்க வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பில் கண்டறியும் நோக்கில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அமைச்சரவை உபகுழு அமைக்கப்பட்டது. அதற்கமைய இக்குழு இன்று ஜனாதிபதி செயலகத்தில் கூடியது. அமைச்சர்களான கலாநிதி பந்துல குணவர்தன, கெஹலிய ரம்புக்வெல்ல, மஹிந்த அமரவீர வாசுதேவ நாணேக்கார் ஆகியோரும் ராஜாங்க அமைச்சர் லசந்த் அழகியவண்ணவும் இதில் இணைந்திருந்தார். லிட்டோ நிறுவனம் 670 ரூபாவிலும் லாஃப் நிறுவனம் 740 ரூபாவிலும் எரிவாயு விலையினை அதிகரிக்கும் யோசனையை முன்வைத்திருந்தன. எனினும் இன்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது தற்போதைய நிலைமைகளுக்கு மத்தியில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் எரிவாயு விலையினை அதிகரிக்காதிருக்க அமைச்சரவை உபகுழுவும் குறித்த நிறுவனங்களும் தீர்மானித்தன. எரிவாயு நிறுவனம் வருடாந்தம் அடையும் நட்டத்தை குறைப்பதற்கு இதன்போது மாற்று யோசனைகள் முன்வைக்கப்பட்டன. எரிவாயு கொள்வனவை அரசு ஊடாக முன்னெடுப்பதற்கு குறித்த இரு நிறுவனங்களுக்கும் சொந்தமான துறைமுக எரிவாயு முனையத்தை வழங்குவதற்கு இணக்கப்பாடு ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திடுவதற்கும் இங்கு யோசனை முன்வைக்கப்பட்டது. பயணத்தடை தளர்த்தப்படுகிறது என்பது மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி. அவர்களுக்கு பல வேலைகளை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம். ஆனால் அந்த பயணத்தடையை தளர்த்தப்பட்டதை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. இன்று அதிகாலை 4 மணிக்கு பயணத்தடை தளர்த்தப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய செயல்படுகிறார்களா என்பது குறித்து கண்டறிய விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டன. இதேவேளை மேல் மாகாணத்தில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஊழியர்களை சேவைக்கு அழைப்பது தொடர்பில் சுகாதார அமைச்சு இன்று புதிய வழிகாட்டல்களை அறிவித்துள்ளது. நேற்று அறிவிக்கப்பட்ட எதிர்வரும் 5ஆம் தேதி வரை நடைமுறையில் உள்ள வழிகாட்டல்களுக்கு மேலதிகமாகவே இந்த புதிய வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இவ்விதிமுறைகளுக்கு அமைய மக்கள் செயற்படுகின்றன என்பது குறித்து கண்டறிய போலீசார் வீதிகளில் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதேபோன்று ரோந்து நடவடிக்கைகளிலும் மோட்டார் வண்டி நடவடிக்கைகளிலும் இவர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஆகவே இந்த சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய செயற்படுங்கள். மீண்டும் ஒருமுறை பயணத்தடையை அமுல்படுத்தாதிருக்க மக்கள் புரிந்துணர்வுடன் செயற்பட வேண்டும். அது மக்களுக்குள்ள பொறுப்பும் கடமையுமாகும். மேல் மாகாணத்துக்குள் அத்தியாவசிய சேவை பிரிவுக்குள் உள்ளடங்குகின்ற சகல அமைச்சுக்கள், அரசு நிறுவனங்கள் மற்றும் பகுதி அரசு நிறுவனங்களின் தலைவர்கள், அத்தியாவசியமான அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை மட்டுமே சேவைக்கு அழைக்க வேண்டும் என குறித்த புதிய சுகாதார வழிகாட்டலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோன்று அத்தியாவசிய சேவை பிரிவுக்குள் உள்ளடக்கப்படாத சகல அமைச்சுக்கள், அரசு நிறுவனங்கள் மற்றும் பகுதி அரசு நிறுவனங்களை பணிபுரியும் நிர்வாக அதிகாரிகள் உள்ளிட்ட எந்த ஒரு அதிகாரியையும் ஒரு வாரத்தில் 2 நாட்கள் மட்டுமே நிறுவன தலைவரால் அழைக்கப்படல் வேண்டும். அதுவும் அந்த அதிகாரி அல்லது ஊழியர் தனக்குரிய கடமையினை வீட்டிலிருந்து மேற்கொள்ள முடியாத சந்தர்ப்பத்திலேயே அழைக்கப்படல் வேண்டும். பொது போக்குவரத்து சேவை அத்தியாவசிய சேவைக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதால் அவ்வாறு நிறுவனங்களுக்கு அழைக்கப்படுகின்ற ஊழியர்கள் சுகாதார ஆலோசனைகளுக்கு அமைவாக வீட்டிலிருந்து காரியாலயத்துக்கு வருகை தருவதற்கு தேவையான போக்குவரத்து வசதியினை வழங்க வேண்டும். தனியார் பிரிவு காரியாலயங்கள் தேவையான குறைந்த அளவு ஊழியர்களோடு செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதோடு முடிந்தளவு வீட்டிலிருந்தே செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என குறித்த புதிய வழிகாட்டலில் உள்ளடக்கப்பட்டுள்ளது.
மேல் மாகாணத்தில் பொது போக்குவரத்து சேவைகள் அமுல்படுத்தப்படுவதில்லை. ஏனைய மாகாணங்களில் ஆசனத்தின் 50% பயணிகளுடன் பொது போக்குவரத்து சேவை இடம்பெறுகிறது. நிறுவன ரீதியில் கூட்டங்களை நடத்துவதற்கு மேல் மாகாணத்தில் அனுமதி கிடைப்பதில்லை. தேவை ஏற்படின் ஏனைய மாகாணங்களில் 10 பேருக்கு மட்டுப்படுத்தப்பட்டு இதனை நடத்த முடியும். செயல்பட்டறைகள், கருத்தரங்குகள் போன்றவற்றை மேல் மாகாணத்துக்குள் நடத்துவதற்கும் அனுமதி கிடைப்பதில்லை. ஏனைய மாகாணங்களில் தேவை ஏற்பட்டால் மட்டும் 25 பேருக்கு மட்டுப்படுத்தப்பட்டு அதனை நடத்த முடியும். கைத்தொழிற்சாலைகள் விசேட உயிரியல் பாதுகாப்பு குமிழியாக செயல்பட வேண்டும். நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் திறக்கப்படுவதுடன் எந்தொரு சந்தர்ப்பத்திலும் மொத்த வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை 10ஐ தாண்டக்கூடாது. திறந்த வெளியில் வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் வாராந்த சந்தைகளை உள்ளூராட்சி மன்றங்களினால் அமுல்படுத்தப்படுகின்ற கடும் வரையறைகளுக்கு உட்பட்டு மேற்கொள்ள முடியும். பொருளாதார மத்திய நிலையங்கள் மொத்த வர்த்தக நடவடிக்கைகளுக்கு மட்டும் திறக்கப்படும். நடைபாதை வர்த்தகர்களுக்கு மேல் மாகாணத்தில் அனுமதி கிடைப்பதில்லை. பதிவு செய்யப்பட்டுள்ள வர்த்தகர்களுக்கு ஏனைய மாகாணங்களில் அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும். வர்த்தக நிலையங்கள் மற்றும் பேக்கரிகளில் உயர்ந்தபட்சம் ஒரு தடவையில் 3 வரை மட்டுமே அனுமதிக்க முடியும். சூப்பர் மார்க்கெட்டுகளில் காணப்படுகின்ற கொள்ளளவுக்கு ஏற்ப ஒரு தடவையில் 25% வாடிக்கையாளர்களையே உள்வாங்க முடியும். வர்த்தக தொகுதிகள் ஏனைய மாகாணங்களில் திறக்கப்பட்ட போதிலும் மேல் மாகாணத்துக்குள் தொடர்ந்தும் இதற்கு தடை விதிக்கப்படுகிறது. மரத்தளபாடங்கள் நிர்மாணிப்பு, பொருட்களை விற்பனை செய்யும் நிலையங்கள் திறக்கப்படுவதுடன் அழகு கலை நிலையங்கள் மற்றும் சலூன்களிலும் ஒரு தடவையில் ஒருவரை மட்டுமே உள்வாங்க முடியும். பூர்த்தி செய்யப்பட்ட ஆடை விற்பனை நிலையங்கள் மேல் மாகாணத்தில் மூடப்படுவதுடன் ஏனைய மாகாணங்களில் 25% கொள்ளளவுடன் அதனை முன்னெடுத்துச் செல்ல முடியும். நீதிமன்றங்களில் அவசர மற்றும் அத்தியாவசிய பணிகள் மட்டுமே முன்னெடுக்கப்படும். முதியோர், சிறுவர் இல்லங்கள் மற்றும் சிறைச்சாலைகளுக்கு பிரமுகர்கள் வருகை தருவது தடை செய்யப்படுகிறது. பகல் பராமரிப்பு நிலையங்களை 25% கொள்ளளவில் முன்னெடுத்துச் செல்ல முடியும். விளையாட்டுத் துறைகளிலும் தனிமையாக பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு அனுமதி கிடைக்கிறது. கூட்டு செயல்பாடுகளுக்காக அனுமதி கிடைப்பதில்லை. உடற்பயிற்சி நிலையங்கள், உள்ளக விளையாட்டு அரங்குகள் மற்றும் நீச்சல் தடாகங்கள் என்பன மூடப்படும். திருமண நிகழ்வுகளுக்கு அனுமதி இல்லை. மணமகன் மற்றும் மணமகள் உள்ளிட்ட 10 பேரின் பங்கேற்றலுடன் திருமண பதிவை மேற்கொள்ள முடியும். மரண நிகழ்வொன்றின் போது சடலம் ஒப்படைக்கப்பட்டு 24 மணி நேரத்துக்குள் இறுதி கிரியைகளை நடத்த வேண்டும். இதில் 15 பேர் கலந்து கொள்ள முடியும். உள்ளக மற்றும் சமய நிகழ்வுகளுக்கு அனுமதி கிடைப்பதில்லை. புண்ணிய இடங்கள், நூலகங்கள், சினிமா அரங்குகள், நூதன சாலை என்பன மூடப்படும். களியாட்டு நிகழ்வுகள், இசை நிகழ்ச்சிகள், பூங்காக்கள், கரையோர பூங்காக்கள், ஆற்றங்கரைகள் என்பனவும் மூடப்படுவதாக குறித்த விதிமுறைகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. சிற்றுண்டி சாலைகள் மூடப்படுவதுடன் இணையதளம் ஊடாக பெறப்படுகின்ற கேள்விகளுக்கு பொருட்களை விநியோகிப்பதற்கும் உணவுப் பொருட்களை வெளியே எடுத்துச் செல்வதற்கும் சிற்றுண்டி சாலைகளுக்கு அனுமதி கிடைக்கிறது. சந்திப்புகள், நேர்காணல், கூட்டங்கள் என்பனவற்றுக்கு அனுமதி கிடைப்பதில்லை. பப் மற்றும் பார், இரவு களியாட்ட விடுதிகள், கசினோ, சூதாட்ட நிலையங்கள், ஸ்பா, ஹோட்டல்கள், ஓய்வு விடுதிகள் என்பன மூடப்படும் என சுகாதார பணிப்பாளர் நாயகம் வெளியிட்டுள்ள விதிமுறை கோவையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1 மாத காலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதை அடுத்து மக்கள் தமது அத்தியாவசிய சேவைகளை முன்னெடுப்பதற்காக இன்று காலை பொழுதிலேயே நகர்ப்பகுதிகளுக்கு வருகை தந்ததை காணக்கூடியதாக இருந்தது. பயணத்தடை கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதன் பின்னர் மக்கள் நகர்ப்பகுதிகளுக்கு வருகை தரும் விதத்தை எமது பிரதேச செய்தியாளர்கள் எமக்கு காட்சிப்படுத்தி அனுப்பியிருந்தனர். எவ்வாறெனினும் முன்னரை போன்று நகர்ப்பகுதி மக்களால் நிரம்பியிருக்கவில்லை என அவர்கள் தெரிவிக்கின்றனர். காலி நகரிலும் குறிப்பிடத்தக்க அளவில் மக்கள் வருகை தந்த போதிலும் பொது போக்குவரத்து சேவையானது குறைந்த மட்டத்தில் காணப்பட்டதை காண முடிந்தது. புகையிரத பயணங்களினதும் வருகையில் குறைவு காணப்பட்டது. அலுவலக ஊழியர்களுக்கு கொழும்புக்கு செல்வதற்காக பஸ் வண்டிகளோ புகையிரதங்களோ காணப்படாமையினால் கூடிய பணத்துக்கு பயணிகளை கொழும்புக்கு அழைத்துச் செல்லும் பஸ் வண்டி சேவைகள் அமுல்படுத்தப்பட்டதாகவும் பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இன்று காலை முதல் கண்டி நகருக்கு அதிகளவான மக்களும் அதிகளவான வாகனங்களும் வருகை தந்ததை காணக்கூடியதாக இருந்தது. வங்கி சேவைகள், அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்தல் ஆகிய விடயங்களுக்காக மக்கள் ஒன்று கூடியிருந்ததையும் காண முடிந்தது. சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாது மக்கள் செயல்பட்ட விதமும் தென்பட்டது. நுவரெலியா மாவட்டத்தின் கொத்மலை போலீஸ் பிரிவின் 5 கிராம சேவகர் பிரிவுகள் இன்று அதிகாலை முதல் தனிமைப்படுத்தப்பட்டன. கருத்தமட, அபுகஸ்தலா, வீரபுர, பெரமன, தெற்கு மற்றும் கீழ்பிரிவு, குரக்கயோயா என்பன தனிமைப்படுத்தப்பட்ட கிராம சேவகர் பிரிவுகளாகும். 12 மாவட்டங்களில் மேலும் 24 கிராம சேவையாளர் பிரிவுகள் இன்று அதிகாலை 4 மணி முதல் தனிமைப்படுத்தப்பட்டதுடன் 12 மாவட்டங்களின் 82 கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டன. அத்துடன் நாடு புறாவும் உள்ள தபால் நிலையங்கள் இன்று முதல் சேவைகளை வழங்கும் என தபால் திணைக்களம் அறிவித்துள்ளது. எவ்வாறெனினும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் சகல சேவைகளும் தொடர்ந்தும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவிக்கிறது. பாலியகொட மனிங் வர்த்தக சந்தை தொகுதியும் திறக்கப்பட்டுள்ளன. பல பகுதிகளிலிருந்து மரக்கறி வகைகள் கிடைத்துள்ளன. பல கடைகளும் சரக்கு பொருள் நிலையங்களும் திறக்கப்பட்டுள்ளதுடன் பெரும் எண்ணிக்கையிலான நுகர்வோர் வருகை தந்துள்ளதையும் காண முடிந்தது. மரக்கறி வகைகளின் விலைகள் ஓரளவு உயர்ந்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். பாலியகொட மீன் விற்பனை சந்தையும் திறக்கப்பட்டுள்ள போதிலும் நுகர்வோரின் வருகையில் குறைவு காணப்பட்டது.
பயணத்தடை கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதை அடுத்து மதுபான விற்பனை நிலையங்களில் அதிக அளவானோர் வரிசையில் நிற்பதை காணக்கூடியதாக இருந்தது. பயணத்தடை காலப்பகுதியில் மதுபான சாலைகளுக்கு சீல் வைத்த கலால் திணைக்கள அதிகாரிகள் இன்று அந்த சீலினை உடைத்து அவர்களை திறந்துவிட்டனர். பயணத்தடை சட்டங்களை மீறி களியாட்டு ஒன்று கூடல் ஒன்றை நடாத்திய தலவாக்கலை லிந்துல நகர சபைத் தலைவர் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சிலர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் தனிமைப்படுத்தலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தலவாக்கலை போலீசார் தெரிவிக்கின்றனர். அம்பாறை மாவட்டத்தில் மக்கள் அரசு சட்டத்திட்டங்களுக்கு மதிப்பளித்து சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி தமது அத்தியாவசிய சேவைகளை நிறைவேற்றியதை காணக்கூடியதாக இருந்தது. இறக்காமம் பகுதியில் அதிகாரிகள் வர்த்தக நிலையங்களுக்கு நேரில் விஜயம் செய்து நிலைமைகளை ஆராய்ந்தனர். அட்டாளச்சேனை பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்கள், வங்கிகள், கடைகள் திறக்கப்பட்டதுடன் அதிகமான மக்கள் நடமாட்டத்தையும் காண முடிந்தது. கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ள நிலையில் மட்டக்களப்பில் வாழைச்சேனை உள்ளிட்ட பகுதிகளில் பொது சந்தை, வர்த்தக நிலையங்கள், மதுபான சாலை, வங்கிகள் என்பனவற்றில் பொதுமக்களின் நடமாட்டம் அதிகரித்து காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். பயணத்தடை கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் பட்டிப்பளை பகுதியில் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுகிறார்கள் என்பதை போலீசார் விசேடமாக கண்காணித்து வருகின்றனர். யாழ் மாவட்டத்தில் பயணத்தடை கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதை அடுத்து மக்கள் தமது அன்றாட தேவைகளுக்காக பிரதான நகரங்களில் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி தமக்கான பொருட்களை கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதை காணக்கூடியதாக இருந்தது. கிளிநொச்சி மாவட்டத்தில் மக்கள் நடமாட்டம் குறைவாக காணப்பட்டதோடு அத்தியாவசிய சேவை நிலையங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் தவிர்ந்த ஏனைய கடைகள் மூடியே காணப்பட்டன. சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி மக்கள் பொருட்கொள்வனவில் ஈடுபட்டனர். 1 மாத காலத்துக்கு பின்னர் மலேக நகரங்கள் வளமைக்கு திரும்பியுள்ள நிலையில் பெருமளவான மக்கள் தமது அத்தியாவசிய தேவைகளுக்காக இன்று நகர் பகுதிகளுக்கு வருகை தந்தனர். சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி அவர்கள் பொருட்கொள்வனவில் ஈடுபட்டதோடு அதிகளவான போலீசாரும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருந்தனர். சுமார் 1 மாத காலம் நாடு முழுவதும் அமுல்படுத்தப்பட்டிருந்த பயணத்தடை கட்டுப்பாடுகள் இன்று அதிகாலை தளர்த்தப்பட்டது. இதே நேரம் மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடு தொடர்ந்தும் அமலில் உள்ளது. பயணத்தடை கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதன் பின்னர் இன்று காலை கொழும்புக்குள் நுழையும் பிரதான நுழைவாயில்கள் ஊடாக அதிகளவான வாகனங்கள் கொழும்புக்குள் வருகை தந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதனால் அநேக நுழைவாயில்களில் கடும் வாகன நெரிசல் காணப்பட்டது. எதிர்வரும் 5ஆம் தேதி வரை அமலாகும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள விசேட வழிகாட்டல்களுக்கு அமைய மேல் மாகாணத்துக்குள் பொது போக்குவரத்து சேவை இடம்பெறாத அதேவேளை ஏனைய மாகாணங்களில் ஆசன எண்ணிக்கையில் 150% என்ற வழிமுறைக்கு அமைவாகவே போக்குவரத்து நடவடிக்கைகள் இடம்பெறும். எவ்வாறெனினும் மேல் மாகாணத்துக்குள் அத்தியாவசிய சேவையில் உள்ளவர்களுக்கு மட்டும் பொது போக்குவரத்து சேவை இடம்பெற்றாலும் இந்த சேவையின் தாமதம் மற்றும் குறைந்த அளவிலான போக்குவரத்து சேவை ஆகியவற்றை மையப்படுத்தி குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தை மையப்படுத்தி மாகாணங்களுக்குள்ளே இயங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த ரயில் சேவையின் அளவை 23ஆக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவிக்கிறது. பயணத்தடை கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் மாகாணத்திலிருந்து வெளியில் செல்வதற்கு அத்தியாவசிய சேவை மற்றும் மனிதாபிமான காரணங்களுக்காக மட்டுமே அனுமதி வழங்கப்படும். அதேபோல் தனியார் மற்றும் வாடகை வாகனங்களின் சாரதிகளுக்கு மேலதிகமாக அவ்வாகனத்தில் 2 பேருக்கு மட்டுமே பயணிக்க முடியும் என வழிகாட்டலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தெமடகுட பகுதியில் முதல் முறையாக அடையாளம் காணப்பட்ட டெல்டா கொரோனா திரிபு மாதிவெல பிரகதிபுர பகுதியில் தொற்றுக்குள்ளானவர்கள் மத்தியில் இருக்கலாம் என சுகாதார பிரிவினர் சந்தேகம் வெளியிடுகின்றனர். டெல்டா கோவிட் திரிபு தொற்றுக்குள்ளானவர் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் மாதிவெல பகுதியில் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்தியாவில் பரவி வரும் டெல்டா கோவிட் திரிபு தொற்றுக்குள்ளான ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 தெமடகுட ஆரம்ய வீதி பகுதியில் அடையாளம் காணப்பட்டனர். அவர்களின் அயலவர்கள் 2 வைரஸ் தொற்று இருப்பது பின்னர் உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த நிலைமையில் குறித்த டெல்டா வகை வைரஸ் மாதிவெல பகுதியில் உள்ள ஒருவருக்கும் தொற்றி இருக்கலாம் என சந்தேகம் ஏற்பட்டுள்ளதால் அது குறித்த பரிசோதனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. முதல் கட்ட PCR பரிசோதனையின் போது இந்த மாதிரியில் காணப்படும் வித்தியாசங்களை அடையாளம் கண்டு கொழும்பு நகரசபை ஊடாக கொழும்பு மாநகர சபை,
பகுதி அந்த பகுதி சுகாதார வைத்திய அதிகாரிக்கு அறிவித்து ஒரு வாரத்துக்கு முன்னரே தேவையான நடவடிக்கைகளை எடுத்தது. அதேபோன்று இப்போதும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் நமக்கு கிடைக்கவில்லை எனினும் அந்த பகுதிகளில் PCR பரிசோதனைகளில் காணப்படும் வித்தியாசங்கள் தொடர்பில் அறிவுறுத்தல்களை வழங்கி அதற்கிணங்கு எடுக்க வேண்டிய சகல நடவடிக்கைகளையும் நாம் எடுப்போம். நேற்றைய தினம் நாட்டில் 2028 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். மரணங்கள் 47 ஆகும். அதிக தொற்றாளர்கள் கம்பா மாவட்டத்தில் இனம் காணப்பட்டதுடன் அந்த எண்ணிக்கை 307 பதிவாகி இருக்கிறது. கொழும்பில் இருந்து 302 பேரும், களுத்துறையில் இருந்து 253 பேரும், காலியில் இருந்து 166 பேரும், மட்டக்களப்பில் இருந்து 130 பேரும், குருநாகல் மாவட்டத்திலிருந்து 122 பேரும் இனம் காணப்பட்டனர். இதனையடுத்து நாட்டில் இதுவரை இனங்காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2,39,689 ஆகும். நேற்று பதிவாகிய 47 கொரோனா மரணங்களில் 20 பெண்களும் அடங்குகின்றனர். நேற்று பதிவாகிய மரணங்களில் 40 மரணங்கள் 60 வயதிற்கு கூடியவர்கள். கல்முனை பிராந்திய சுகாதார பணிமனைக்கு உட்பட்ட அக்கரைப்பற்று பிரதேச வைத்தியசாலையின் ஒரு பகுதியில் அமைக்கப்பட்ட 4வது கொரோனா சிகிச்சை பராமரிப்பு நிலையம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஜி சுகுணன் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. கம்பஹா மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்கள் சிலரை ஏற்றிக்கொண்டு அம்பாறை நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று பெரிய கல்லாறு பிரதான வீதியில் பிக்கப் ரக வாகனம் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகியது. இரு வாகனங்களில் பயணித்த எவருக்கும் எவ்வித பாதிப்பும் இல்லை என களுவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்தனர். கொரோனாவுக்கு எதிராக தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டமும் தொடர்ச்சியாக வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. நேற்றைய தினத்திலும் பல இடங்களில் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் இதுவரை 14,37,112 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. 4,42,657 பேருக்கு அதன் இரண்டாவது டோஸ் வழங்கப்பட்டுள்ளது. கோவிஷீல்டு தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 9,25,242 பேருக்கும் அதன் இரண்டாவது டோஸ் 3,72,158 பேருக்கும் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 1,10,453 பேருக்கும் அதன் இரண்டாவது டோஸ் 14,301 பேருக்கும் செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவிக்கின்றது. 2 டோஸ்களையும் பெற்றுக்கொண்டதன் பின்னர் 2 வாரங்களின் பின்னர் அவர்களுக்கு உயர்ந்தபட்ச பாதுகாப்பு கிடைக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். இவ்வாறு பாதுகாப்பு பெறுவது என்பது அவர்களுக்கு தொற்று ஏற்பட்டால் மரணிக்கும் வீதமும் மரணிப்பதற்கான நிலை குறைவதும் தீவிர நிலைக்கு செல்வதுமே ஆகும். ஆனால் அவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படவும் PCR பாசிட்டிவ் ஆவதற்கும் வாய்ப்புள்ளது. அதனால் 2 டோஸ் தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டவர்களாயினும் சரியாக முகக்கவசத்தை அணிவது கட்டாயமாகும். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் பற்றி பலரும் பலவிதமாக பேசுகிறார்கள். ஆனால் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அதன் ஆய்வுப் பணிகள் சிறப்பாக இடம்பெற்று வருகின்றன. அங்கே என்னென்ன பாதிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன, கடல் வளத்துக்கு என்ன பாதிப்பு, இப்படியெல்லாம் அறிந்து கொள்வதற்காக வெளிநாட்டு நிபுணர்கள் கூட ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அது தொடர்பான செய்தியை நாங்கள் அடுத்து தருகின்றோம். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் கடலில் மூழ்கியதால் உலகில் மிக பாரிய அளவிலான பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள் கடலில் கலந்துள்ளதாக கப்பலை கண்காணிக்க வருகை தந்துள்ள ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் குழு பிரதிநிதிகள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை குறித்த விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நட்டஈடு வழங்குவதற்கான விண்ணப்பங்களை ஒப்படைப்பதற்கு வழங்கப்பட்டிருந்த கால எல்லை ஜூலை 2ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீப்பற்ற ஆரம்பித்து இன்றோடு 1 மாதம் பூர்த்தியாகின்றது. விபத்து தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக அமைச்சரவை உப செயற்குழு அமைச்சர் அலி சப்ரி தலைமையில் நீதி அமைச்சில் கூடியது. நியமிக்கப்பட்டுள்ள 5 உபகுழுக்களும் தங்களுடைய தரவு அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளன. இலங்கையில் இது தொடர்பான விசேட நிபுணத்துவம் கொண்டவர்கள் இல்லாததால் இவை அனைத்துக்கும் நாம் சர்வதேச நிபுணர்களின் ஒத்துழைப்பை பெற நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இது தொடர்பில் தற்போது வெளிவிகார அமைச்சின் குழு ஒன்று தொடர்பாடல் நடவடிக்கையிலும் முன்னெடுத்து வருகிறது. இந்த கப்பலில் எரிந்த கொள்கலங்களில் பல பொருட்கள் இருக்கலாம். எரிபொருள் இல்லை என்று கூற முடியாது. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எனினும் நாம் சட்டமா அதிபருடன் கலந்துரையாடி மிக விரைவாக கப்பல் உரிமை நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை முன்னெடுத்து இந்த தீப்பற்றிய கப்பலில் உள்ள கொள்கலங்களை எப்படி விரைவாக அகற்றுவது என்பது குறித்து கவனம் செலுத்துவோம். இது விரைவுபடுத்தப்பட்டால் எமது மீனவர்களின் பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். நாட்டின் சட்டத்துக்கு அமைவாகவே நாம் சகலவற்றையும் மேற்கொண்டு வருகிறோம்.
மேலதிக கொடுப்பனவை வழங்கும் செயல்பாட்டில் 157 வீதமானோருக்கு இது வழங்கப்பட்டுள்ளது. இந்த வார நிறைவுக்குள் கொடுப்பனவு வழங்கும் செயல்பாட்டை நிறைவு செய்ய எதிர்பார்க்கின்றோம். இந்த 5000 ரூபாய் பாதுகாக்கப்பட்ட கடற்தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற நஷ்டஈட்டு தொகை என எவரும் எண்ணிவிடக்கூடாது. நாம் இதற்கு மேலதிகமாக கப்பல் நிறுவனத்திடம் நஷ்டஈடு தொகையை கோரியுள்ளோம். இதேவேளை கப்பல் தொடர்பில் பரிசோதனைகளை ஆரம்பித்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் சுற்றுச்சூழல் பிரதிநிதிகள் பல விடயங்களை கண்டுபிடித்துள்ளனர். விசிடமான 3 காரணங்களை சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த கப்பலில் உள்ள பல ரசாயன பொருட்கள் தீப்பற்றி வாயு மண்டலத்தில் கலந்துள்ளது. மேலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சந்தேகத்துக்கிடமான 2-3 கொள்கலங்கள் கப்பலில் இருந்தன. அவற்றுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் கண்டறிய வேண்டும். 3வது விடயம், இந்த கப்பலில் 87 கொள்கலங்களில் பிளாஸ்டிக் உருண்டைகள் இருந்தன. இவை அதிக அளவில் கரைப்பகுதிக்கு அடித்து வரப்பட்டன. இது உலகில் இதுவரை இடம்பெற்ற மிகப்பெரிய பிளாஸ்டிக் கழிவு நீரில் கலந்த சம்பவம் என அவர்கள் கூறுகின்றனர். சிறிய இந்த இலங்கைக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையாகும் என அவர்கள் கூறுகின்றனர். இதேவேளை எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீப்பற்றிய சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட தேசிய முகவர் நிறுவன பணிப்பாளரான அமித ஹெட்டியாராச்சியை பிணையில் விடுவிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று தீர்மானித்தது. இன்று இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது சந்தேக நபரின் வெளிநாட்டு பயணத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. MV எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலிலிருந்து வெளியேறிய ரசாயன கழிவுப் பொருட்களினால் மாசடைந்த 700 கிலோமீட்டருக்கும் அதிகமான கடற்கரை பகுதி முப்படையினரின் அயராத முயற்சியினால் தூய்மைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இது தொடர்பான தொகுப்பை இன்றைய SDC ஊடாக கொண்டு வருகின்றோம். பற்றிக் கொண்ட எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலினால் இலங்கையின் கடல் சூழலுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் ஏராளம். அதனை ஈடு செய்யும் வகையில் கரையொதுங்குகின்ற ரசாயன கழிவுகளை மிகவும் நேர்த்தியான முறையில் முப்படையினர் இணைந்து அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். வாருங்கள், அவர்கள் மேற்கொள்கின்ற பணியை சென்று பார்க்கலாம். கொழும்பு துறைமுகத்துக்கு அருகாமையில் நங்கூரமிடப்பட்டிருந்த MV எக்ஸ்பிரஸ் பேர்ல் என்னும் கப்பலில் ஏற்பட்ட தீ காரணமாக கப்பலில் இருந்து கடலில் கலந்துள்ள ரசாயன கழிவுப் பொருட்கள் காரணமாக கடற்கரை வெகுவாக பாதிக்கப்பட்டது. MV எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் களஞ்சிய தாங்கிகளில் 278 மெட்ரிக் டன் எரிபொருள் இருந்த அதேவேளை 1487 கொள்கலங்களில் 74,000 மெட்ரிக் டன் பொருட்களும் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தன. இவற்றில் 8 கொள்கலங்களில் இடம்பெற்ற தீப்பரவலை அடுத்தே இந்த தீ அனர்த்தம் ஏற்பட்டது. இதனை அடுத்து கடலில் மிதக்கும் மற்றும் கரை ஒதுங்கும் பொருட்களை முறைப்படி அகற்றுவதற்கான நடவடிக்கைகளில் மத்திய சுற்றாடல் அதிகார சபை மற்றும் கடல் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் உள்ளிட்ட நிறுவனங்கள் களமிறங்கின. நீர்கொழும்பின் செத்தபாதுவ, கெப்புங்கொட உள்ளிட்ட கடற்கரைகளில் இவ்வாறு ஒதுங்கிய பொருட்கள் அடையாளம் காணப்பட்டு ராணுவம், கடற்படை, விமானப்படை மற்றும் போலீசார் இணைந்து இந்த கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்தி அவை கொள்கலங்களில் அடைக்கப்பட்டு வத்தலை போலீஸ் நிலையம் அருகே வத்தலை மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் கீழ் வரும் விசேட இடமொன்றில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு, சிலாபம், மொரட்டுவ மற்றும் வெள்ளவத்தை கடற்கரைகளில் இருந்து இரசாயன கழிவுகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் தொடர்ந்தும் அந்த பகுதி கடற்கரைகளில் கரையொதுங்கும் கப்பல் கழிவுப் பொருட்களை அகற்றும் நடவடிக்கைகளில் முப்படையினர் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் இந்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வரை 700 கிலோமீட்டருக்கும் அதிகமான கடற்கரை பகுதி தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளதாக கடற்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் தர்ஷினி லகந்தபுர தெரிவித்துள்ளார். சேகரிக்கப்பட்டுள்ள ரசாயன கழிவுப் பொருட்கள் 40க்கும் அதிகமான கொள்கலங்களில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள அதேவேளை இதன் கொள்கலம் ஒன்றின் எடை 20 தொன் என்றும் கடற்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் சட்டத்தண்ணி தர்ஷினி லகந்தபுர தெரிவித்தார். முதல் கட்டமாக 700 கிலோமீட்டர் தூரம் கொண்ட பகுதிக்கு பாதிப்பு ஏற்பட்டது. அந்த பகுதிகள் தற்போது சகலரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் எங்களால் தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பகுதி தான் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு சேதமடைந்தது. இந்த களப்பு பகுதி மிகவும் சிறந்த முறையில் சுத்தப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னர் இருந்ததை விட மிகச்சிறந்த நிலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இங்கு ஒதுங்கியிருக்கின்ற ரசாயன பதார்த்தங்களை அப்புறப்படுத்துவதென்பது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. இந்த பணியினை இலங்கை கடற்படையினர் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து மிகவும் நேர்த்தியான முறையில் முன்னெடுத்து செல்கின்றார்கள்.
දින 24ක් වෙනවා මේක පටන් අරගෙන ඉවර. මේ අපේ ලංකාවේ විශේෂඥයින් இன்றோடு 24 நாட்கள் ஆகின்றன. இலங்கையில் உள்ள நிபுணர்களும் வருகை தந்தார்கள். வெளிநாட்டு நிபுணர்களும் வருகை தந்தார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்தும் இங்கு பரிசோதனைகளை மேற்கொள்ள நிபுணர்கள் வருகை தந்திருந்தனர். அவர்கள்தான் இந்த நடைமுறையை எமக்கு சொல்லித் தந்தார்கள். இந்த சுற்றாடல் உள்ள மணலை இந்த இடத்தில் வைத்துக்கொண்டு கழிவுகளை அகற்றும் செயற்பாடு இது. இவ்வாறு செய்யும் போது மணல் கீழே சென்றுவிடும். பிளாஸ்டிக் பொருட்கள் இதில் தங்கிவிடும். இவ்வாறு இயற்கையான முறையே நாம் பயன்படுத்துகின்றோம். இந்த பகுதி மிகவும் பாதுகாப்பானது. விசேட நிபுணர்கள் வருகை தந்து இவ்விடத்தினை பரிசோதனை செய்தனர். அவர்களின் கண்காணிப்பின் கீழே இவை களஞ்சியப்படுத்தப்படுகின்றன. இந்த களஞ்சிய பகுதி மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டதன் பின்னர் இங்கிருந்து எங்கும் இவை எடுத்துச் செல்லப்பட மாட்டாது. யாரும் உள்ளே வரவும் முடியாது. வெள்ளவத்தை முதல் சிலாபம் வரையிலான கடற்கரை ஓரங்களில் பல்வேறு பொருட்கள் சேகரிக்கப்பட்டன. நீர்கொழும்பிலேயே அதிக அளவு பொருட்கள் சேமித்து அகற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கடற்பரப்பில் கரையொதுங்கியுள்ள பொருட்களில் பிளாஸ்டிக், கடதாசி உள்ளிட்ட பல்வேறு பதார்த்தங்கள் உள்ளடங்கிய பொதிகளும் கண்டெடுக்கப்பட்டன. அவற்றை அகற்றும் நடவடிக்கைகளில் 1000க்கும் அதிகமான முப்படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். சில இடங்களில் கடல் அலையினால் மீண்டும் மீண்டும் பொருட்கள் கரையொதுங்குவதனால் அவ்வாறான இடங்களை தினமும் தூய்மைப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கடற்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் சில முறைகளை பயன்படுத்தி கழிவுகளை அகற்றி இந்த மணலை மீண்டும் கடலில் சேர்க்க எதிர்பார்க்கின்றோம். ஏனைய கழிவை சுற்றாடலுக்கு ஏதுவான விதத்தில் வெளியேற்றவும் நடவடிக்கை எடுக்கப்படும். கப்பல் தீ விபத்தினால் கடல் சூழலுக்கு ஏற்பட்ட பாதிப்பை கோடிக்கணக்கில் கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாது. இருப்பினும் முப்படையினரின் அயராத முயற்சியினால் ரசாயன பதார்த்தங்கள் அகற்றிய பிறகு இருந்ததை விட மிகவும் அழகாக காட்சி அளிக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த தொகுப்பிலிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். தயாரிப்பாளர் எஸ் இளங்கோவனோடு நான் எம் கவிதா பாரதி, நீர்கொழும்பு கரையோர பகுதியிலிருந்து. மாணிக்கக்கல் மற்றும் தங்க ஆபரண ஏற்றுமதியாளர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நடவடிக்கை எடுத்துள்ளார். இது தொடர்பில் அலரி மாளிகையில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றுள்ளது. மாணிக்கக்கல் மற்றும் தங்க ஆபரண ஏற்றுமதியாளர்கள் முகம் கொடுத்துள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். அந்நிய நாட்டு செலாவணியை அதிகரிக்கும் போது இலங்கையின் மாணிக்கக்கல் மற்றும் தங்க ஆபரண பிரிவு குறிப்பிடத்தக்க அளவு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என இந்த கலந்துரையாடலின் போது பிரதமர் சுட்டிக்காட்டினார். மாணிக்கக்கல் மற்றும் தங்க ஆபரண ஏற்றுமதியாளர்களுக்காக தற்போது சகல வசதிகளும் வழங்கப்பட்டுள்ளன. அவர்களின் கோரிக்கைகளுக்கு அமைய சுற்றுலா விற்பனையை மையப்படுத்திய வரியினை இலங்கைக்குள் வெளிநாட்டு பணப்பாவனையின் போது இல்லாது செய்வது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். தற்போதைய பிரதமர் ஜனாதிபதியாக இருந்த கால பகுதியில் வழங்கிய நிவாரணத்தை கடந்த அரசாங்கம் ரத்து செய்ததாக தெரிவித்த மாணிக்கக்கல் மற்றும் தங்க ஆபரண ஏற்றுமதியாளர்கள் ஏற்றுமதியின் போது நேரடி பாதிப்பை ஏற்படுத்தும் விடயங்களுக்கு மீண்டும் நிவாரணம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். வரவு செலவு திட்டத்தின் ஊடாக தற்போது நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர் அந்த நிவாரணம் செயல்முறை ரீதியில் முன்னெடுக்கப்படுகிறதா என்பது குறித்து கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். லொஹான் ரத்வத்தே, அஜித் நிமாட் கப்ரால் ஆகிய ராஜாங்க அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். அமைச்சர் உதய கம்மம்பிலவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை நாளைய தினம் சபாநாயகரிடம் கையளிக்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிக்கின்றது. கட்சியின் பாராளுமன்ற குழு கூட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இன்று பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்றது. විශ්වාස භංග යෝජනාව අපි ඉදිරිපත් කරන්නේ මහජනතාවගේ පීඩනය ගැන හිතලා. අපේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කණ්ඩායම තීරණය කරා හෙට උදේ කතානායකතුමාට විශ්වාස භංග යෝජනාව බාර දෙන්න. අපි හෙට උදේ බාර දෙනවා උදේගම්මන්පිල මැතිතුමාට විරුද්ධව විශ්වාස භංග යෝජනාව. ඉතින් අපි උදේගම්මන්පිල මහත්මයාට විරුද්ධව විශ්වාස භංගයක් ගොනු කරේ ඉඳලා මිල වැඩි කිරීම සම්බන්ධව. අපි බලමු මොකද වෙන්නේ කියලා. பார்லிமென்றம் நாளையும் நாளை மறுதினமும் கூட உள்ளது. இன்று இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இணையதள வசதிகள் இல்லாத பாடசாலை மாணவர்களுக்கு பிரதேச கற்றல் மத்திய நிலையம் விரைவில் அமைக்கப்படும் என கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். அரசு தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற இவ்வூடக சந்திப்பில் மேலும் சிலரும் கருத்து வெளியிட்டனர். අධ්‍යාපන අමාත්‍යංශය විසින් මෙම கல்வி அமைச்சினால் இந்த சவால்மிக்க காலப்பகுதியில் தக்சலாவ மற்றும் குருகுலம் என்ற நடைமுறைகளின் ஊடாக கற்பித்தல் செயல்பாடுகளை முன்னெடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தக்சலாவ முறைக்கு இணங்க கல்வி கற்பதற்கு கல்வி அமைச்சின் இணையதளத்துக்குள் நுழைவதற்கு தகவல்களுக்காக எந்த ஒரு பணத்தொகையும் அறவிடப்படாத வகையில்
இலங்கை தொலைத்தொடர்பு ஆணைக்குழு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. தக்ஷலாவ ஊடாக 1ஆம் தரத்திலிருந்து 13ஆம் தரம் வரையிலான 65,000 பாடங்கள் சிங்கள மற்றும் தமிழ் மொழி மூலம் பதிவேற்றப்பட்டுள்ளன. கடந்த மாதம் 3.5 மில்லியன் பேர் இந்த வசதிகளை பயன்படுத்தியுள்ளனர். இவ்வாறு தயாரிக்கப்பட்டுள்ள கல்வி முறைகளை பயன்படுத்துவதற்கு 112 வீதமான மாணவர்களுக்கு டிஜிட்டல் அடிப்படை வசதிகள் இல்லை. இது தொடர்பில் கல்வி அமைச்சு சகல மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும் தெளிவான ஆலோசனைகள் சிலவற்றை வழங்கியுள்ளது. சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி சிறு குழுக்களாக ஒன்று கூடி கல்வியினை பெற்றுக்கொள்ளக்கூடிய மத்திய நிலையம் ஒன்றை கிராமிய மட்டத்தில் ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த மத்திய நிலையம் வாரத்தின் 5 நாட்களும் காலை 7:30 இருந்து மாலை 3:30 வரை செயல்படுவதற்கான தேவையான நடவடிக்கைகளை மாகாண மட்டத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதே நாம் வழங்கிய ஆலோசனையாகும். கிராமத்தில் ஏதோ ஒரு இடத்தில் அல்லது நகரத்தில் தொலைத்தொடர்பு வசதி உள்ள இடத்தை தெரிவு செய்ய வேண்டும். அது பாடசாலை அல்லது மஹிந்தோதய ஆய்வுக்கூடம், சமய ஸ்தலங்களாக இருக்கலாம், சனசமூக நிலையங்களாகவும் இருக்கலாம், அல்லது வாசிக சாலையாக இருக்கலாம். அப்படி இல்லையெனில் தனியாரைச் சேர்ந்த ஒருவர் தனிப்பட்ட ரீதியில் நமக்கு அன்பளிப்பாக வழங்குகின்ற மத்திய நிலையமாக இருக்கலாம். அவ்வாறான இடங்களை அடையாளம் கண்டு 2 வாரங்களுக்குள் அந்த இடங்களுக்கு தேவையான கணனி அல்லது டேப் வசதிகளை வழங்கி தக்ஷலாவு ஊடாக கல்வியை தொடர வாய்ப்பு வழங்க எதிர்பார்க்கின்றோம். இவ்வாறு அமையப்பெறும் ஒவ்வொரு மத்திய நிலையத்துக்கும் குறைந்தது 10 டேப்களையாவது வழங்க எதிர்பார்க்கிறோம். இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நமது அடுத்த செய்தி அறிக்கையை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.